வரலாறு காணாத மழையை சந்தித்த காஷ்மீரில் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளதால் மீட்புப் பணிகளில் ராணுவத்தினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 109 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் கடந்த 2 வாரங்களாக பயங்கர மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென் காஷ்மீரில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஸ்ரீநகர் மண்டலத்தில் உள்ள பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. வெள்ளத்தில் தத்தளித்த 6 லட்சம் பேரை மீட்கும் பணியில் முப்படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் கடந்த ஒரு வார காலமாக போராடி வருகின்றனர். 82,000 பேரை ராணுவத்தினர் மீட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக வெள்ளம் வேகமாக வடிந்து வருகிறது. தென் காஷ்மீர மாவட்டங்களில் மீட்பு பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். தென் காஷ்மீரில் துண்டிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சேவையை பழைய நிலைக்கு கொண்டுவரும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. தென் காஷ்மீரில் மீட்பு பணிகள் முடிந்த நிலையில் ஸ்ரீநகர் மீது ராணுவத்தினர் முழு கவனத்துடன் மீட்பு பணியை துவக்கியுள்ளனர். காஷ்மீர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM குமார் மற்றும் மாநில அரசின் அனைத்து அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் ஆகியோரும் அவரவர் பங்களாக்களில் இருந்து மீட்கப்பட்டு ஹரிநிவாஸ் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஸ்ரீநகரின் மேற்கு பகுதிகளில் வெள்ள நீர் வடிய துவங்கி உள்ளதால் மீட்பு பணிகள் வேகம் கண்டுள்ளன. மற்ற பகுதிகளில் 6 அடி ஆழத்துக்கும் அதிகமாக நீர் தேங்கி நிற்பதால் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் தொடர்ந்துள்ளன. ஜீலம் நதியில் ஏற்பட்ட உடைப்பால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள ஸ்ரீநகரில் 4 லட்சம் பேர் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றனர். சில பகுதிகளில் காலையில் மீட்கப்படும் மக்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும் நோக்குடன் மாலையில் தங்களது வீடுகளுக்கே சென்று விடுவதால் ராணுவத்தினருக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் விடாமுயற்சியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் நிவாரணப் பொருட்களையும் மக்களுக்கு சப்ளை செய்து வருகின்றனர். காஷ்மீர் வெள்ளத்துக்கு இதுவரையில் 230 பேர் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.